கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் புலம்பல் 3வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்றைக்கி என் மெசேஜோடைய தலைப்பும் அதுதாங்க. ஆண்டவர் என்றென்றைக்கும் உங்களை கைவிட மாட்டாருன்னு நான் இன்றைக்கி பேச விரும்புகிறேன். புலம்பல் புத்தகத்தில் அவங்க புலம்பிக்கிட்டே இருக்கும்போது அந்த புலம்பல்ல இருந்து ஆண்டவர் அவர்களை தூக்கி எடுக்கும்போது தான் தெரிகிறது கர்த்தர் என்னைக்கும் கைவிட மாட்டார்னு. இன்றைக்கி உங்கள் கையை நிறைய பேர் பிடிச்சிட்டு இன்றைக்கி கை விட்டுருக்கலாம். இல்லாட்டி நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் காணாமையே போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு உறுதியாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். யார் இருந்தாலும் யார் இல்லைனாலும், யார் கை பிடிச்சாலும் யார் கை பிடிக்கலைனாலும் அவர் என்றென்றைக்கும் உங்களை கைவிடவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இன்னைக்கு எல்லாராலையும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் இந்த செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். தேவ பிள்ளையே, இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்ல வரேன், தேவன் கைவிடுகிறவர் அல்ல, கைப்பிடித்து தூக்குகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அன்னைக்கு பேதுரு கடலில் மாண்டு போகிற ஒரு நேரம் வந்தது, அமிழ்ந்து போகிற ஒரு நேரம் வந்தபோது ஆண்டவருடைய கரத்தை அவனுக்கு கொடுத்து அவர் கைப்பிடித்து தூக்கி விட்டாராம். ஒருவேளை நம்ம ஆண்டவர் கையை பிடிச்சா சில ஆழியில் போகும்போது நம்ம கையை விட்டுருவோம். ஆனால் அவர் நம்முடைய கரத்தை பிடிச்சார்னா என்னைக்கும் அவர் கைவிடவே மாட்டார். 17 வயதில் என் கரத்தை பிடித்த என் ஆண்டவர் இன்னைக்கு வரையும் என்னை கைவிடவே இல்லைங்க. அந்த ஆண்டவர் உங்களையும் கைவிட மாட்டார். ஓசையா 11வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் சொல்லுது, எப்பிராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் என்று எழுதியிருக்கிறது. வேதத்தில் எழுதியிருக்க பார்த்தீங்களா? உன்னை நான் எப்படி கைவிடுவேன்னு சொல்லி அங்கே ஒரு கேள்விக்குறி இருக்கு. அந்த கேள்விக்குறிக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு ஆச்சரியக்குறியான ஒரு பதிலை தர்றாரு. உன்னை கைவிடவே மாட்டாராம். பைபிளில் யார் கைவிடுவான்னு ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். சங்கீதம் 27ல் 10வது வசனம் சொல்லுது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார்னு. அப்பா எப்போவுமே கைவிட மாட்டாங்க, அம்மா எப்போவுமே கைவிட மாட்டாங்க தான். ஆனால் அவங்களே கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு கணவனால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறியா? மனைவியால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறியா? பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறியா? எல்லாரும் இருந்தும் அனாதை போல எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தனா இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் உன்னை கைவிடாமல் கைப்பிடித்து தூக்கி விடுவார், உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகிறார். இந்த நேரத்தில் இவங்க எனக்கு கை கொடுக்கல பிரதர், இந்த நேரத்தில் இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணல பிரதர், கடைசி நேரத்தில் காலை வாரிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. மனிதர்கள் எல்லாம் இப்படி தாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை கைவிடாமல் கைப்பிடித்து தூக்கி விடுவார். அவர் என்றைக்கும் உங்களை கைவிட மாட்டார். கவலைப்படாதீங்க. நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். ஒருபோதும் இந்த பிள்ளைகளை நீர் கைவிடாமல், யாரெல்லாம் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறாங்களோ ஆண்டவரே, யாரெல்லாம் கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் உறவுகளை இழந்து போய் வேதனையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இயேசு அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.